ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுகர் கட் டே 13ல் இருக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தோசை தாங்க செஞ்சு கொடுத்தேன். தோசைக்கு எப்போ பார்த்தாலுமே சட்னி சாம்பார் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறோம். இந்த பசங்களுக்கு எப்போ பாரு முருங்கைக்கீரை கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. பொரியலாகவும் செஞ்சு பார்த்துட்டேன், சூப்பாகவும் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணேன்னா துவையல் மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான், சரி துவையல் செஞ்சால் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி செஞ்சேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் மல்லி துவையல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரின்னு சாப்பிட்டுட்டாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு மீல் தாங்க எடுத்தேன். ஒரு மீலுமே நல்லா ஹெவியாக வெயிட்டான மீலாக எடுத்துட்டேன். ஏன்னா அண்ணன் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மதியத்துக்கு சிக்கன் பிரியாணியும் ஹனி சிக்கன் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வச்சுருந்தேன். சரி மதியம் தான் ஹெவியாக சாப்பிட்றோம்ல, அதனால் மார்னிங் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றதுனால இதெல்லாமே கட் பண்ணிவிட்டேன். என்ன பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வரேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சரி ஹெவியாக சாப்பிட்டுட்டோமேன்ட்டு நைட்டுக்கு கொள்ளு சூப்பு தாங்க குடித்தேன். இன்றைக்கி நல்லபடியாக சுகர் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.